கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையா சொல்றீங்க? உண்மைதாம்மா, இதுல என்ன சந்தேகம்? அனிதா, என் மாமனார் எனக்கு கொடுக்கறது தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா உனக்கு கொடுக்கறத தடுக்கிற உரிமை எனக்கு இல்லை. ஆனா ஒண்ணு, இந்த சொத்துலயோ இந்த பணத்திலயோ நீ என்ன சம்மந்தப்படுத்தக்கூடாது. இந்த காசை வச்சுட்டு இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. இது முழுக்க முழுக்க உன்னோட பணம். இதை நீ எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், அது உன் இஷ்டம், நான் கேட்க மாட்டேன். இந்த ஒரு விஷயம் தானே நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பத்திரம் பத்திரம். என்னங்க, இவன் நம்ம பையன் தானா? உனக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சா? இவனை நம்ப முடியாதுடி. எந்த நேரத்தில் எதா பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இவன் ஜெகஜால ஜித்தன். எப்படியோ நம்ம மருமகளும் பையனும் சந்தோஷமா இருந்தா சரி. ஹலோ ஹலோ, யூபி ஆஃபீஸுங்களா? நாங்கள் ராயப்பேட்டில் இருந்து பேசுகிறோம். எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. உடனே ராங் நம்பர். முதல்ல போனை வைங்க. பவர் போயிடுச்சோம், பவர். ச்சே. என்னடி சிரிக்கிற? இல்ல, யாருக்கோ பவர் போச்சுன்னு புலம்புனீங்களே, உங்க பவரா? என் பவர் எங்கேயும் போகாது. அபிராமியோட பவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அது அபிராமிக்கு தான் தெரியல. என்னடி, நேத்து வரைக்கும் அக்கான்னு கூப்பிட்ட, இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுற? அழகா பேர் வச்சிருக்கியே, அதான் கூப்பிட்டேன். இங்க பாரு, நீ இப்படியே குறுக்கு நெடுக்குமா 8 கிலோமீட்டர் நடந்தாலும் நீ எதிர்பார்க்கிற போன் வராது. நான் எந்த போனை எதிர்பார்க்கறேன்னு உனக்கு தெரியுமா? எந்த போனுன்னு இல்ல, யார் போனுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது வராது. ஒருவேளை அது வந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி அது வராது. என்ன பெரிய மனோ தத்துவ மேதையா நீ? மனசாட்சி உள்ளவன். இங்க பாரு, போன் வரும்னு நீ காத்துட்டு இருக்க. ஆனா அனிதாவோட போன் வராது. நான் ஏன் அனிதாவோட போன் எதிர்பார்க்கணும்? ஒளராத. அபிராமி, ஏன் நெருப்பு துணிக்குள்ள மறைக்க பாக்குற? அனிதா வீட்ல நீ எதிர்பார்த்தபடி அனிதாவுக்கும் அர்ஜுனுக்கும் சொத்து வாங்குற சம்பந்தமா பிரச்சனை வரும். நீ நினைச்ச மாதிரியே அனிதாவும் அர்ஜுனும் சண்டை போடுவாங்க. உடனே அனிதா ஆத்திரப்பட்டு உனக்கு போன் பண்ணி, அபிராமி அண்ணி, எனக்கு இந்த வீட்ல சுதந்திரமே இல்ல, இனிமே நான் அர்ஜுனோட வாழ மாட்டேன், இப்பவே அப்பா கொடுத்த சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வர அப்படின்னு அவ போன் பண்ணுவா. அதுக்கு நீ, ஐயோ அப்படியா, சரி சரி நான் வேணா உனக்கு கார் அனுப்பட்டுமா அப்படின்னு நீயும் நாசுக்கா கேப்ப. இதுதானே நடக்கும்னு நினைக்கிற? அப்படி எதுவுமே அவ போன் பண்ணவும் மாட்டா. அந்த கவலையும் உனக்கு வேண்டாம். நிச்சயமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. என்ன பேசுற நீ? இன்னும் பேசவே இல்ல அபிராமி, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். அனிதா சொத்தோட போயிருக்கா இல்லையா? அர்ஜுன் நிச்சயமா சண்டை போட மாட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆமா,
என் தம்பி கிட்ட என்ன பேசணுமோ அதெல்லாம் நான் பேசி வச்சிட்டேன். அதனால அர்ஜுன் சந்தோஷமா தான் மாமனார் சொத்தை வாங்கிக்குவான். இந்நேரம் வாங்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நான் ஏன் செஞ்சேன்னு சொல்லு. இந்த குடும்ப சொத்து அத்தனையும் நீ வளைக்க பார்த்தல, அதை தடுக்கதான் இப்பவே அனிதாக்கு ஒரு பங்கு 25%, சுவாதிக்கு 25%. உன் பிடியில இருந்து போயாச்சு. மீதி இருக்கிறது ஓம் புருஷன் பங்கு, என் புருஷன் பங்கு. இப்ப நீ ஓம் புருஷன் பங்க காப்பாத்திக்கிறதுக்கு வழிய பாரு, புத்திசாலித்தனமா. ஆ? ஹலோ, அபிராமி, நான் ஆண்டாள் பேசுறேன். எல்லாம் எனக்கு தெரியும். வை போன. இப்படிதான்க்கா சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்ன மாதிரி அனிதாக்கு வாழ்த்து சொன்னேன். சொத்தை ஏத்துக்கோன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவளுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. ஆனா அபிராமிக்கு பயங்கர ஷாக்கு. அனிதா கிட்ட நெகட்டிவ் ஆன்சர் வரும்னு பாவ அவ போன் எதிர்பார்த்துட்டு இருந்தா. உண்மையே நான் போட்டு உடைச்சிட்டேன். அப்ப பாத்திருக்கணுமே அவ முகத்தை. நீங்க சொல்லவே வேணாம்க்கா. நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது அவ எந்த அளவுக்கு அடியும் அவமானமும் பட்டிருப்பாங்க. ஆனா அக்கா, ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லட்டுமா? எனக்கு இந்த சொத்தை வாங்கிக்கிட்டதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நான் என்னமோ ஒரு படி கீழே இறங்கிட்ட மாதிரி தோணுது. தப்பு அர்ஜுன், அப்படி நினைக்காத. இந்த சொத்து உனக்கு வந்து சேரணும்னு நான் இதை செய்யல. அபிராமி கைக்கு போக கூடாதுன்னு தான் நான் செஞ்சேன். நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி வாழ்க்கையில முன்னேறி அது மூலியமா அனிதாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா உங்க பாசம் அதை என்னால மீற முடியல. உங்க வார்த்தையை மீற மனசும் எனக்கு இல்லை. ஆனா அக்கா, நான் சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இதை வாங்கிக்கிட்டேன்னு அந்த அபிராமி என்னை குத்தி காட்டுவாள். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ ஒண்ணு உனக்காக உன் பேர்ல வாங்கிக்கலன்னு சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு உன் மாமனார் தந்தாரு, அவ வாங்கிக்கிட்டா. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? அந்த பணத்தை வச்சு நீ வாழ வேண்டாம், அது அனிதா கிட்டே இருக்க போகுது. இதனால அபிராமி பேசுறதெல்லாம் வைத்தறிச்சல் மட்டும்தான். இப்போ நீ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் துணை போயிருக்க. அதனால கவலைப்படாத. அபிராமி திட்டத்தை நாம முறியடிச்சிட்டோம். நீ மட்டும் இந்த சொத்தை வேண்டான்னு அனிதா கிட்ட சொல்லியிருந்த, அவ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்திருப்பா. அபிராமிக்கு ஆனந்தமா இருந்திருக்கும். இது எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்லாம சொத்தை அனிதா வாங்கிக்க நீ சம்மதிச்சதுனால மாமாவுக்கு மேல இருக்கிற கோபமும் குறையும், அவர் மனசுக்கு நிம்மதியும் இருக்கும். உங்க ஜோடியை பிரிக்க அவ போட்ட நாடகம் நடக்கல. என் தம்பியை நம்பிதான் நான் இதுல இறங்கினேன். இந்த சொத்தை பாதுகாக்கிற பொறுப்பை தான் நான் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். புரியுதா? அர்ஜுன், நம்ம மாமனார் குடும்பத்தை காப்பாத்த உன் உதவி எனக்கு என்னைக்கும் தேவை. நிச்சயமாக்கா, இந்த தம்பி கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பான். போதுமா? அதுதான் வேணும். தினேஷ், நம்ம ஸ்டுடியோல வச்சிருக்கிற ஏசி பிளான் டிசி பவர் சப்ளைல இருந்தாலும் எந்த நேரமும் கரண்ட் கட் ஆகலாம். அதனால ஆர்டிஸ்ட் டயர்ட் ஆயிடக்கூடாது. இல்ல திவ்யா, அதுக்கு தான் நம்ம ஈபி கிட்ட இருந்து கமர்ஷியல் லைன் எடுத்துருக்கோம்ல. நோ, அது மட்டும் போதாது தினேஷ். நாம மினி சைலண்ட் ஜெனரேட்டர் ஒன்று வாங்கிடலாம். ஓகே, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஜஸ்ட் 2.5 lakhs. நாம வெறும் ஆட்சூட் மட்டும் பண்ணா போதாது. வெனியல் போர்ட்ஸ், பேக்லைட், ஃப்ரண்ட்லைட் பேனர்ஸ் இதெல்லாம் கூட நம்ம பண்ணணும். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வாங்கணும். அதுல ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல டெக்னீஷியன்ஸை நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். பட் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்கணும். சிஸ்டம் வாங்கி டிசைன்ஸ் எல்லாம் அதில் தான் கம்போஸ் பண்ணணும். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரை இன்புட் பண்ணி நல்ல அட்ராக்டிவான டிசைன்ஸை க்ரியேட் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம பேங்க் லோன் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும்.
ஓகே ஓ மேடம் ஏன் இங்கே நின்னுட்டீங்க? நீங்களும் வாங்க, வந்து பாருங்க, உங்க சஜஷன்ஸை சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நோ நோ, யூ ஷுட் இன்வால்வ் இன் இட். திஸ் இஸ் யோர் ப்ராஜெக்ட். உங்க ஹஸ்பண்ட்க்கு நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் எனக்கு தெரியும். 1000 பேர் சொன்னாலும் மனைவி தான் மந்திரியா இருக்கணும். என்னதான் நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களோட அட்வைஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இதுல வர லாப நஷ்டம் எல்லாத்துலயும் உங்களுக்கும் பங்குண்டு. லெட் மீ see. தட்ஸ் குட். ஓகே தினேஷ், நான் கிளம்புறேன். சரி. நம்மளோட புது ப்ராஜெக்ட பத்தி உங்க வைஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் வரேன், நாளைக்கு பார்க்கலாம். பை மேடம். ஓகே பை திவ்யா. நான் என்னமோ நினைச்சேன், இவன் நல்லவளா இருக்காளே. ஒரு நிமிஷம். என்ன? இப்ப என்கிட்ட பேச உங்களுக்கு டைம் இருக்காதான் எனக்கு தெரியும். பரவாயில்ல, நீங்க என்கிட்ட சொல்லலைனாலும் எல்லாத்தையும் நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கல, அப்புறம் என்ன? தூரத்துல இருந்து பார்க்கறதால உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியுது. என்ன விஷயம்? பணம் வந்துருச்சுங்கிறதுனால நீங்க அகலக்கால் வைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன் ஏன் அப்படி சொல்ற? ரொம்ப காஸ்ட்லி ப்ராஜெக்டா தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா போலாமே. இது என்ன வெத்தலை பாக்கடையா கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கு? இந்த பிசினஸ் கமர்ஷியல் மீடியா, பப்ளிக் அட்ராக்ட் பண்ணும். புதுசா ஏதாவது பண்ணாதான் இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியும். திவ்யா சொன்ன மாதிரி செய்யறதா எனக்கு சரின்னு படுது. எனக்கு உங்க தொழில்நுட்பம் தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க தொழில் தொடங்குற முறை தான் தப்பா தெரியுது. என்னடி அப்பாவோட பணம் வந்தோடனே பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உடனே எதுக்கு அங்க போறீங்க? எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கன்னு தானே சொல்ல வந்தேன். இந்த மாடலிங் தொழில் செய்யணும்னா நல்லா யோசிச்சு தான் இறங்கணும். நானும் அப்படிதான் இறங்கியிருக்கேன். இறங்கிடாம பாத்துக்கங்க. ரொம்ப தெரியும்டி, அட்வைஸுங்கிற பேர்ல இந்த மாதிரி உபதேசம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட பணம் வாங்காம பேங்க் லோனுக்கு அப்ளை பண்றேன். லோனும் கூடிய சீக்கிரமே சாங்ஷன் ஆயிடும். இத பார் சுவாதி, புருஷன் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறானா அவனை அப்ரிஷியேட் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த மாதிரி அபசகுணமா பேசக்கூடாது. நீ ஒரு ஜென்மம் உன்கிட்ட போய் சொல்றான் பாரு. வாங்கக்கா, என்ன இவ்வளவு தூரம்? நல்லா இருக்கீங்களா? ஏன் கேட்க மாட்டேன்? அதான் புதுசா சொத்து சேர்ந்துருச்சு. நினைச்சேன், என்னடா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களேன்னு. ஏதாச்சும் விஷயம் இருக்கணுமே. இதான் மேட்ரா? இதை பாருங்க, அந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது என் பொண்டாட்டிக்கு அவங்க அப்பா கொடுத்தது. ஆஹா, என்னமா நடிக்கிற? பொண்டாட்டி சொத்துல புருஷனுக்கு சம்மந்தம் இல்லையா? காசு காசுப்படாதவன், தன்மானம் உள்ளவன், தான் சொந்த கால்ல நிக்கிறவன், மாமனார் காசுல 10 காசு கூட வாங்காதவன். இந்த மாதிரி உனக்கு நிறைய பட்டு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டியே. எப்படி? அனிதா சொத்து எடுத்துட்டு உன் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு இந்த சொத்து வேண்டான்னு அனிதா துரத்தி இருக்கணும். நீ அப்படி பண்ணலையே. அதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. அதையே செஞ்சுட்டா அப்புறம் எப்படி? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரணும், அதனால என் வீட்லயும் மாமனார் வீட்லயும் நிம்மதி இல்லாமல் போகணும். அதானே? நல்ல காலம். சாந்திகாக்கு உங்கள் பிளான் ஏற்கனவே தெரிஞ்சதுனால என்னை எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த சொத்தை வாங்கிக்க ஒத்துக்கிட்டேன். இப்போ கூட சொல்கிறேன், அந்த சொத்துலேருந்து 10 பைசா கூட நடக்க மாட்டேன். ஏ ஓவர் அப்படி டயலாக் பேசிட்டு போகாத. உனக்கு சொந்த கால்ல நிக்கிறதுக்கு துப்பு இல்ல, ஆனா பணம் வேணும். ஏன் நடிக்கிற? அதை ஒத்துக்கிட்டு போய் என்ன சிரிக்கிற? இல்லை, வழக்கமாக இந்த வாழ்க்கையில் தோத்து போனவங்க தான் இப்படி புலம்பிட்டு இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான். எங்க சாந்திகா கிட்ட தோத்துட்டீங்க, அதான் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஜெயிச்சிட்டா உங்க அக்கா? கண்டிப்பா எங்க மாமனார் சொத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து ஓரளவுக்கு சொத்தை காப்பாத்திட்டாங்க, பாக்கியம் காப்பாத்திடுவாங்க. அக்கா, எனக்கு உங்க மேல முதல்ல இருந்தே டவுட் இருந்துச்சு. ஆனா சாந்திகா தான் நம்பாம இருந்தாங்க. இப்போ நீங்களே அவங்க கிட்ட உங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க.
எந்த திமிரில் அவங்க கிட்ட உங்களை பற்றி எல்லாமே சொன்னீங்களோ அதே திமிரில் கூடிய சீக்கிரம் அழிய போகிறீங்க. ம் நானும் சாந்திக்காவும் ஆதாரத்தோட உங்கள் சுயரூபத்தை எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன். ஆல் தி பெஸ்ட். அதையும் பார்ப்போம். பார்க்க தான் போகிறீங்க கண்டிப்பாக. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன் இப்படி சொத்துன்னு அலையிறீங்க? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடைசி காலத்தில் உங்களை சொத்து பத்து காப்பாற்றாது, சொந்த பந்தம் தான் காப்பாற்றும். போங்க, போய் உங்கள் புருஷங்கிட்டையாவது நல்ல பேர் வாங்க பாருங்க. இல்லாட்டி கண்டிப்பாக உங்களே ஒரு நாள் வீட்டு விட்டு வெளியில் தரத்திடுவார். எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்களை மாதிரி இல்லை. போயிட்டு வரட்டுமா? ம் கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. என்னங்க? ம், நீ ஆசைப்பட்டபடி பொண்ணுகளுக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்துக்களை பிரிச்சு கொடுத்தாச்சு. ம். உன் ஆசையை நிறைவேறிடுச்சு, என் மனபாரமும் பாதி குறைஞ்சிருச்சு. என்னங்க பாதி தான் குறைஞ்சதுன்னு சொல்றீங்க? ஆமாம்மா. என்ன அப்படி பாக்குற? பொண்ணுகளுக்கு பிரிச்சு கொடுத்த மாதிரியே பையங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேணாமா? என்ன ராஜு யோசிக்கிற? இல்லைங்க, நம்ம பொண்ணுங்க வேற வேற இடத்துல வாழ்றதுனால சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டோம். ஆனா நம்ம பசங்க நம்ம கூடவே இந்த வீட்லயே தானே வாழ போறாங்க, அவங்களுக்குமா பிரிச்சு கொடுக்கணும்? ஆமா ராஜி, யாராருக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் போதே பிரிச்சு கொடுத்துடணும். அப்பதான் பின்னால் நம்ம மேல பொல்லாப்பு வராது. அது மட்டும் இல்ல ராஜி, எதிர்காலத்துல யாரு எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால அவங்க அவங்களுக்கு சேர வேண்டியதை இப்பவே பிரிச்சு கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சுது. ராஜி, பெரியவன் மதனோட போக்கு வர வர சரியாவே இல்லை. சின்னவன் கார்த்திக் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் என் மனசுல என்ன இருக்குங்கிறத தெளிவாக்கிடுறேம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பசங்களுமே ஒண்ணுதான். என்னைக்குமே பாரபட்சம் காட்டினதில்லை. சின்னவர் கல்யாண விஷயத்துல ஒரு தப்பு பண்ணாரு, அதனால என் கோவத்துக்கு ஆளானாரு. ஆனா சொத்து பிரிக்கிற விஷயத்துல என் கோவத்தை நான் காமிக்கிறதா இல்லை. 2 பசங்களுக்கும் சமமா தான் நான் சொத்தை பிரிக்க போறேன். இதை பத்தி நான் பெரியவங்கிட்ட பேசிக்கிறேன், சின்னவர்கிட்ட நீ பேசு. சின்னவருக்கு ஒரு கவலையும் வேண்டாம், என் கோவத்தினால அவருக்கு வர வேண்டிய சொத்து பறி போயிடாது. சொல்லு. அம்மா ஒரு நிமிஷம்.